ஐயோ டயர்லாம் ஓடுதப்பா, டயர்லாம் ஒரு பக்கம். ஐயோ வண்டி வந்து விழுந்துட்டு அப்படியே. ஐயோ 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 சில்லு காண்டுடையா. வன்னி காட்டுல பிரம்மாண்டமான முறையில நடக்கக்கூடிய ஒரு மாட்டு வண்டி சவாரி. அப்படியோ ஐயோ ஐயோ. கனேடியன் லோகோ வந்து பயிற்சிருக்கோம். எக்கச்சக்கமான ஏராளமான ஆயிரக்கணக்கான மாடுகளை வந்து இங்க எப்படியே குமிச்சு விட்டுருக்காங்க. வடக்கன் கலப்பு இது ரெண்டு தான் பல்லு. ஆடா எத்தனை மாடு வச்சிருக்கீங்க நீங்க? 2. வின் பண்றவங்களுக்கு இந்த மாட்டு வண்டியில் அதோட சேர்த்து இந்த மாடு கொடுக்குறாங்க. வண்டியை தனியாக தள்ளிட்டு வராங்க பாருங்க. இதை பார்க்கும்போது பயமா இருக்கு. உள்ள அந்த ஓடி வரும்போது எப்படி ஐயோ. ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் எவ்வளவு ஃபேமஸோ அதே மாதிரி தாங்க இலங்கையில வன்னி மண்ணில் இந்த மாட்டு வண்டி சவாரி. வன்னி மண்ணில மாட்டு வண்டி சவாரி சரியான ஃபேமஸ். வெல்கம் டு ஆர்ஜே பீச் கேஜே. அடிக்கடி வீடியோஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் கே சொல்லிட்டு இருப்பாங்க. கேஜே சொல்றது கேஜே தான் இருக்க மாட்டாப்புல. எஸ், அதாவது அவங்க 2 பேரும் வந்து யாருன்னா நான் திவா தமிழ் ப்ரோ எல்லாரும் தான் வந்தோம். இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கொண்டதால அவங்க 2 பேரும் பிச்சுட்டு போயிட்டாங்க. இங்க மாடு விச்சிட்டு போறதை விட அவங்க அதோட வேகமா போயிட்டாங்க. ஓடிட்டாங்க. ரேஸ்ல வந்து மாடு விச்சிட்டு ரேஸ் ஆனா எங்க நிக்கிறேன்றதே சொல்லாம கண்டாவளையில நிக்கிறோம், சவாரி திடல்ல நிக்கிறோம். ஆமா, அதாவது வந்து வன்னி காட்டுல பிரம்மாண்டமான முறையில நடக்கக்கூடிய ஒரு மாட்டு வண்டி சவாரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது கண்டாவளை அப்படிங்கிற ஒரு பகுதி. கண்டாவரை சொல்லுங்க, அதுக்கு பாட்டு. இது கண்டாவளை. மண்ணுக்கு பிரபல்யமான ஊர். இங்க இருக்கிற மண் வந்து அப்படி ஒரு வளம் மிக்க மண். வெளியில சொல்லிடுறாங்க நைட்டோட நைட்டை வந்து தோண்டிட்டு போயிடுவாங்க. அப்படி தோண்டினாக்கல தான் பிடிச்சி உள்ள ஓடுருக்கு. ரைட், ஓகே. ஸோ வந்து அப்படியான ஒரு பூமி, அழகான ஒரு பகுதி. வன்னி மண்ணனாலே உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. அதுவும் இந்த வன்னி மண்ணில் இருக்கக்கூடிய பல ஸ்பெஷலான விஷயங்கள்ல இந்த மாட்டு வண்டி நான் யாருன்னு சொல்லுங்க. முக்கியமான விஷயம். ஸோ விது எல்லாருமே வந்திருக்கிறோம், இணைஞ்சிருக்கிறோம். ஆமா, அதாவது வந்து நீங்க சொல்ல தேவையில்லையா, என்ன தெரியாது அவங்களுக்கு எல்லாம் உங்களே கண்டிப்பா. என்ற வாயில் அடிக்கடி வார வார்த்தை என்ன விது டோட் சொல்ல வாங்க பேர் நமக்குள்ள விது டோட் என்ற வார்த்தை தாண்டி வேற ஏதாச்சும் வந்திருக்கா? ஓகே. ஸோ வந்து நான் ஆரம்பத்திலே நிறைய அலட்டி கொள்ளாம வந்து இன்னைக்கு இது வரைக்கும் நான் லைஃப்ல பார்க்காத, நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அது எனக்கு தெரியாது. பட் நான் இது வரைக்கும் வாழ்க்கையில நேரில் பார்க்காத ஒரு மாட்டு வண்டி சவாரியை இன்னைக்கு பார்க்க போறேன். இந்தியாவில் தமிழ்நாட்டில் பல இடங்களையும் ஜல்லிக்கட்டு நடக்கும். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் எவ்வளவு ஃபேமஸோ அதே மாதிரி தாங்க எங்களுடைய இலங்கையில வன்னி மண்ணில் இந்த மாட்டு வண்டி சவாரி. வன்னி மண்ணில மாட்டு வண்டி சவாரி சரியான ஃபேமஸ் என்று சொல்லி மூக்கி கதைச்சிட்டு இருக்காரு. நேரடியா வாங்க மாட்டு வண்டி சவாரியை போய் குயிக்கா பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் குசும்புக்காரங்க எல்லாம் கோவக்காரங்க எல்லா பேருமே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க நெத்தியில். வந்து எதுக்கு அப்படிங்கிறது தெரியாது, எந்த ஒரு டீட்டெயிலுமே எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் சொல்ல விரும்பலை. எல்லாருமே வந்து கோவத்தோடு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து சவாரி முடிச்சுட்டு கடுப்பில் கோவத்தில் இருக்காங்களே சொல்லி தெரியாது, களைப்பிலையும் வந்து இருக்கிறாங்க அங்கே. ஸோ இப்படி தான் வந்து ஒருத்தங்க இருந்து போகக்கூடிய மாதிரி தான் இருக்கும். நான் கிட்ட போக விரும்பலை, ஏன்னா குத்த வர மாதிரி இருக்காங்க. நிறைய மாடுகள், எக்கச்சக்கமான ஏராளமான ஆயிரக்கணக்கான மாடுகளை வந்து இங்கே எப்படியே குமிச்சு விட்டுருக்காங்க. ஸோ அவ்வளவுமே வந்து இங்கே சவாரிகளில் வந்து இறங்கப்படக்கூடிய மாடுகள் தான். வந்து இந்த மாட்டு இனத்திற்கு வந்து ஒரு பேர்கள் இருக்கலாம். ஸோ அது கூட வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. இங்கே இருக்கக்கூடிய அந்த சவாரியை வந்து மேற்கொள்ளக்கூடியவங்க கிட்ட தான் கேட்கணும். அண்ட் இதெல்லாம் வந்து யார் கோஆர்டினேட் பண்ணுறாங்க, அதாவது ஆர்கனைசேஷன் பண்ணி யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு டீட்டெயிலுமே வந்து நம்மளுக்கு தெரியாது. சத்தம் போட்டு கூட வந்து நம்ம இதுக்குள்ளால வந்து இப்போ பேச முடியாது. சப்போஸ் அப்படி பேசணும்னு சொன்னால் கடுப்பில் இருக்கிற மாடுகள்லாம் வந்து அப்படியே குத்தி கிழிச்சு தூக்கி எரிஞ்சு விட்டு போயிடும். ஸோ எந்த வழியால் இதால் போய் பேசணும்னு சொல்லி தெரியாது. வந்து பார்க்கலாம். அண்ட் முதல் வந்ததுனால எனக்கும் தெரியாது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்கன்னு சொல்லி வந்து. ஸோ நம்மளோட வந்தவங்க எல்லோரும் வந்து அந்த பக்கம் நிற்கிறாங்க. நான் அப்படியே போக உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் வந்து காண்பிக்கிறேன். அதுக்கு முன்னமே வந்து இங்கே இருக்கக்கூடிய இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியவங்ககிட்ட வந்துட்டு இது பற்றின டீட்டெயிலை வந்து நம்ம கேட்டறிஞ்சு கொள்ளலாம். சொல்லியே ஆகணும். வன்னி மண்ணை பொறுத்த மட்டும் வந்து பல இடங்களில் இந்த பாலை மரம் இருக்கும். பழமெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ரோடாக வச்சு விற்பாங்க. ஸோ அந்த பாலை மரம் வந்து இதுதான். இதில் இருந்தால் அந்த பழம் வந்து காய்க்கும். இங்கே இருக்கக்கூடிய இந்த நிலத்தில் வந்து
அதிகமாக வந்து நின்று நிலைக்கக்கூடிய ஒரு மரங்களில் வந்து முக்கியமான ஒரு மரம் இந்த பாலை மரம். ஸோ அதை சொல்லியே ஆகணும். என்ன சொன்னால் அந்த காலத்திலே வந்து எங்களுடைய முன்னோர்கள் வந்து நிலங்களுக்கு வந்து குறிப்பிட்ட அளவுக்கு எந்தெந்த மரங்கள் எந்தெந்த நிலத்தில் வந்து வளரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு வயசான ஐயா கிட்ட வந்து இதை பற்றி நம்ம சில விஷயத்தை வந்து கேட்டுக்கொள்வோம். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பிச்சு உளுந்து பறந்து வந்து கொண்டிருக்கு. நான் கிட்ட போய் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இது வந்து இப்போ அடிக்கி ஒவ்வொரு ரேஸாக வந்து கொண்டிருக்கிறதுனால கிட்ட போனால் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் புழுதி பறக்க அப்படி ஓடி வராங்க பாருங்க. ஆடா பிச்சு வருதான். ஸோ புழுதி பறக்குது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நான் பயங்கர ஜூமிங்கில் வச்சு தான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கேன். இந்த இடத்துல ஆக்கள் நிற்கிறதுலாம் வந்து பாதுகாப்பே கிடையாது. வந்து எல்லாருமே வந்து இப்போ வழி விட்டுருவாங்க. வழி விட்டது வந்து அந்த ஸ்பீடாக வந்து பிரேக் பண்ண இல்லாத அளவுக்கு இங்கே வந்து வருவாங்க. இங்கே பாருங்க. ஐயோ இங்கே பாருங்க. டீரை காற்றுக்கு அப்படி பிச்சு விழுந்து வராங்க பறந்து. பா பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கிட்ட போனால் தான் உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து காண்பிக்கிறத விட அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ரேஸில் வந்து ஓடினாக்கள் வாங்க களைப்போட வந்து வராங்க. அவங்களுக்குன்னு சொல்லி ஜெர்சியெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க. இப்படி தான், அதாவது தமிழ்நாட்டில் வந்து இந்த ஜல்லிக்கட்டுலலாம் வந்து டீமாக இருப்பாங்கள்ல, அதே மாதிரி தான் இங்கே வந்து எல்லா பேரும் டீமாக சேர்ந்து வந்து பண்ணுவாங்க. பட் வந்து இங்கே தனியாக வந்து மாடை ஓட விட்டு விளையாட்டு கிடையாது. இவங்கெல்லாம் வந்து இந்த மாட்டு வண்டி சவாரியில் தான் அப்படி தான் வந்து கொண்டு வாங்க. ஸோ அங்கே வந்து வண்டியை போட்டுட்டு மாடை வந்து தனியாக காட்டுட்டு ஒரு பக்கமாக போய் வளைய போட்டுருவாங்க. அப்படி தான் வந்து நிறைய இடத்துல வந்து இங்கே வந்து மாடெலாம் வந்து வளைய விட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். எப்படி இதெல்லாம் நடத்துகிறாங்கன்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ வந்து பார்க்கலாம். அப்படியே இந்த வண்டியை தனியாக தள்ளிட்டு வராங்க பாருங்க. வண்டியை தனியாக தள்ளிட்டு போவாங்க. அந்த மாட்டை வந்து வேறையா தனியாக கொண்டு போவாங்க. அப்படியே அதை பார்க்குறதுக்காக வேண்டியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரத்துக்கு மேலே, இதுவும் வந்து ஒரு பாலை மரம் தான், மரத்துக்கு மேலே உயரத்தில் நின்று பார்க்குறாங்க பாருங்கள். பார்க்கணுன்றதுக்காக பார்க்குறாங்க. அப்படி இங்கே பாருங்கள், இந்த மாட்டோட உயரத்தை பாருங்கள். இந்த நந்தி மாதிரி இருக்குது, ஜல்லிக்கட்டில் வரக்கூடிய பெரிய காளை மாடு மாதிரி இருக்குது, இன்னும் உயரமாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். அதில் கொம்பை பார்த்தீங்கனாலே தெரியும். பார்க்குறதுக்கே கொம்பு வந்து பயமாக இருக்கும். சப்போஸ் பட்டிச்சு நம்ம மேலே அவ்வளோதான். அப்படி வந்து அந்த வண்டியை வந்து வேறையாக கொண்டு போகிறாங்க இவங்களும். ரேஸ் இந்த பந்தயத்துக்குரிய பாட்டெல்லாம் வந்து அங்கே போட்டு அசத்துவாங்க. ஒரு பக்கம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்குரிய ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்கம் அங்கே முன்னுக்கு வந்து இருக்குது. எல்லாத்தையும் வந்து காண்பிக்கிறேன். ஸோ இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்றதும் வந்து தெரியாமல் நம்ம ஒரு விஷயத்தை வந்து சொல்லக்கூடாது. ஆகையினால இங்கே இருக்கக்கூடியவங்ககிட்ட அனுபவசாலிகிட்ட தான் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும். அதே மாதிரி வந்து உயரத்தில் இருந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த பக்கம்லாம் வந்து பெரிய பெரிய வாகனங்கள் மேலே இருந்து பார்ப்பாங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனத்துக்கு மேலே இருந்து பார்க்குறாங்க. உயரத்தில் இருந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஒரு வாகனத்துக்கு மேலே இருந்து பார்க்குறாங்க. அண்ட் அது வந்து அவங்களுக்கு ஒரு சேஃபும் கூட. என்ன சொன்னால் கீழே ஓடி வரும்போது மாடு என்ன ஆகும் ஏதாங்கன்னு சொல்லி தெரியாது. ஆனால் அந்த அனுபவசாலிகள் ஓட்டி கொண்டு வரதுனால ஒரு மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ணி பிரேக் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கேருந்து அந்த பக்கம் இருந்து அப்படியே இங்கே ஓடிட்டு வருவாங்க. ஸோ இதை கோஆர்டினேட் பண்ணக்கூடியவங்கலாம் வந்துட்டு சேஃப்டி கோட், அந்த ஜக்கெட் இருக்கும்ல, அது வந்து போட்டிருப்பாங்க. இங்கே எல்லாருமே வந்து அந்த கோஆர்டினேட் பண்ணி இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து அவங்க கொஞ்சம் பேரை விட்டுருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து அந்த சேஃப்டி கோட் வந்து போட்டு தான் இதை வந்து பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்க்குறது வந்து கிளியர் இல்லாமல் இருக்குது. அந்த பக்கம் வந்து காண்பிப்போம். சொன்னால் வெயில் வந்து அந்த பக்கம் இருக்குது. ஸோ அந்த பக்கம் வந்து வாங்க. சப்போஸ் உங்களுக்கு களைப்பாக இருந்தாலும் கூட வந்து இங்கே ஐஸ்கிரீம்லாம் விடியலாம். திருவிழா மாதிரி தான் வந்து பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே ஒரு திருவிழா, ஜல்லிக்கட்டு திருவிழா மாதிரி. இது வந்து இந்த மாடுகள் வந்து சவாரி பண்ணுற ஒரு திருவிழா வந்து அப்படி பண்ணுறாங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இங்கே இருந்தால் அப்படி ஒவ்வொரு பக்கமாக வந்து ஐஸ்கிரீம், ரியோ அண்டு சந்திரா அப்படி சொல்லி வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் வந்து பார்க்கலாம் நம்மளும் வந்து. ஐயோ ஸோ வளைச்சி வந்து சேஃப்டிக்கு நிற்கிறவங்களுக்கு அப்படியே தாகத்துக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த கிட்டத்தட்ட எத்தனை மாடு அடுக்கி இது பண்ணுறாங்கன்னு சொல்லி, எத்தனை மாடு நான் ஒரே லைனில் அடுக்குவாங்க தெரியாது. அஞ்சு வண்டிகள் அடுக்கி வந்து பண்ணுவாங்களாம். அப்படி கட்டமாக வந்து அஞ்சு வண்டிகளை வந்து அடுக்க தான் வந்து பண்ணுவாங்க. இது பெரிய ஒரு பகுதி, அதாவது மீட்டர் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 1000 மீட்டர்ஸ் அப்படி அவ்வளோ தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தெரியாது. ஸோ அவங்ககிட்ட தான் வந்து கேட்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னால் அவங்கள்ட்ட அந்த சேஃப்டி அந்த கோட்டுக்கு பின்னால் அப்படி வந்து கனேடியன் லோகோ வந்து பயிற்சிருக்கு. உங்களுக்கு தெரியும், கனடா லோகோ வந்து பயிற்சிருக்கு. அப்படியே இங்கே பாருங்க, அப்படியே மேலே நின்று எப்படி பார்க்குறாங்க. சரி, எல்லா பேருக்குமே வந்து இப்படி உயரம் இல்லை. அவங்க கொண்டு வந்த வாகனத்தில் மட்டும், அந்த வண்டிகள் மாடுகளை கொண்டு வந்த வாகனத்தில் வந்து நின்று அப்படி உயரத்தில் நின்று பார்க்குறாங்க.
அடிச்சு விட்டாங்க, குழம்பி வருது மாடு ஒரு மாதிரியா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே பாருங்க, ஐயோ 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 ஐயோ, டயர்லாம் ஓடுதப்பா, டயர்லாம் ஒரு பக்கம். ஐயோ கடவுளே, ஒரு மாடு, ஒரு வண்டி வந்து விழுந்துட்டு, அப்படியே வண்டி விழுந்துட்டேன்னு சொன்னாலும் வந்து ஒரு வண்டி சில்லு விலகி வேறையா வந்து அப்படியே பாஞ்சு விழுந்து போயிட்டுது அப்படியே. என்ன வரத்து வருது பாருங்க, குட்டியை பாருங்க. ஐயோ பயங்கர ஸ்பீடாக. ஓ 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 ஓ. ஜி ஐயோ ஐயோ ஐயோ, சில்லு கண்டுட்டே ஆய் கட 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 கட. சில்லு கண்டு எப்படி ஓடி வர்றாரு? இந்த வண்டியோட சில்லு கண்டு ஓடி வந்துருக்கிறார். விளைவே இல்லை, எதுவும் நடக்கல. பட் அந்த ஒரு சில்லு கலண்டும் எப்படி வந்து சேர்ந்துட்டார் பாருங்க. சோ ஆனால் அவங்க அந்த மாட்டை வந்து கட்டுற வீதம் வந்து வித்தியாசமான ஒரு விதம். என்ன சொன்னால் ஈஸியாக வந்து அவங்க கட்டிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அப்படி வச்சு பண்ணுறாங்க அப்படி சொல்லி தெரியல. வந்து ஒரு சில்லு விலகினது வந்து ஐயோ பார்க்குறதுக்கு பயமாக இருந்துச்சு. பட் வந்து அவர் அந்த ஓட்டி கொண்டு வந்த மனுஷன் வந்து பயமில்லாமல் வந்து சேர்ந்துட்டார். அச்சு இங்கே பாருங்க, அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பீக்கர் அப்படி கட்டி விட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து இதை பார்க்குறதுக்கே வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் லைனில் வந்து நின்று பார்க்குறதுன்றது வந்து ரேரான ஒரு விஷயம். அது சொன்ன ஒரே லைனில் எல்லோரும் அப்படி நின்று பார்க்க முடியாது. அப்படியே உயரப்படியாக இருந்திருக்குன்னு சொல்ல எல்லா பேரும் பார்க்கலாம். பட் ஓரளவுக்கு ஒதுக்கி இடங்களை வந்து பார்க்குறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கேப் இருக்குது. அதான் பாருங்கள், இந்த பெட்சை தான் வந்து சொன்னேன் நான். வந்து இந்த கனேடியன் பெட்ச் ஒன்று வந்து இருக்கும். ஸோ அந்த இதை கோஆர்டினேட் பண்ணுறவங்க கனடா நாட்டை சேர்ந்தவங்களா அப்படிங்கிறது வந்து எதுவுமே தெரியாது. ஸோ கேட்கலாம். இந்த அண்ணா தான் வந்து இப்போ ஓடி போகும்போது அவரோட ஒத்த சில்லு வந்து விளையிச்சு கிருபா ஒரு மாதிரி ஆனால் ஓடி முடிச்சிட்டார். அந்த அண்ணா கையில் ஏதோ ஒன்று ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வருதா 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 வருது 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 டக்கு டக்குன்னு தொடங்குறாங்க. அதாவது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள வந்து டக்கு டக்குன்னு தொடங்குறாங்க. வந்து இதை பார்க்கும்போது பயமாக இருக்குது. உள்ளே அந்த ஓடி வரும்போது எப்படி ஐயோ அந்த டயர் ஒன்று ஐயோ 2 நாள் ஆம்பா ஓ பா சேமா போகுது. அச்சோ அச்சோ அப்படி போகிறாங்க. பிரமாண்டமான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாட்டு வண்டி சவாரி போட்டி ஓகே. அந்த மாடையை திரும்ப கொண்டு வராங்களா? திரும்ப ஓடுறதுக்கா? வெண்டதுக்கா வண்டியா? வெண்ட மாடுகளை திரும்ப ஓட விடுவாங்க போல இருக்கு. என்ன எல்லாரும் போட்டு கலாய்க்க
பார்த்தீங்கன்னா அந்த பந்தயம் ஓடின அத்தனை மாட்டையும் வந்து அங்கே வண்டியை காட்டிவிட்டு மறுபடியும் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ ஆரம்பித்தாங்களோ அதே பக்கம் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. என்ன ரீசனுக்கா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த பக்கம் போயிட்டு அங்கே கேட்டால் தான் வந்து தெரியும். ஓகே, இவ்வளோ மாடை கொண்டு வராங்க. எங்கே இருந்துடா வருது இவ்வளோ மாடும்? ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இங்கே வந்து அந்த வின் பண்ணவங்களுக்காக வந்து இங்கே அந்த மாடு அண்ட் அதே மாதிரி வந்து புது மாட்டு வண்டில்கள் எல்லாமே கொடுக்கறதுக்கு, அதாவது கிஃப்ட் அந்த ப்ரைஸாக வந்து கொடுக்குறதுக்காக வந்து வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இது ஒவ்வொன்றுமே வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் இங்கே போட்டிருப்பாங்க ஒரு பேனர். உங்களுக்கு தெரியுமா சொல்லி தெரியாது, ஏன்னா அந்த பக்கம் வெயிலாக இருக்குது. ஸோ பேனர் போட்டிருக்காங்க. அவங்க தான் வந்து இதை நடத்துகிறாங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே வின் பண்ணுறவங்களுக்கு இந்த மாட்டு வண்டில் அதோட சேர்த்து இந்த மாடு கொடுக்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் 5ஆம் ஆண்டில் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து 5 வருஷமாக அவங்க நடத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு நியமம் வந்து இது நடத்துகிறாங்க. இங்கேருந்து காட்டும்போது அவங்களுக்கு கிளியராக தெரியுமா அப்படின்னு சொல்லி தெரியாது. இப்போ காண்பிக்கிறோம் பாருங்கள், அந்த பேனரை பாருங்கள். 5ஆம் ஆண்டில் ஐஸ்கிரீம் முருகர் விக்னேஸ்வரர் நினைவுகள். அவங்களோட நினைவாக தான் அதை வந்து பண்ணுறாங்க நினைக்கிறேன். ஓகே, ஸோ பிரம்மாண்டமான முறையில் இதை பண்ணுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேஜ் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அப்படி ஸ்டேஜ் அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் உதவிகள் வந்து பெஸ்ட் மெடிக்கல் பண்ணுறதுக்கு வந்து இந்த பக்கம் வந்து இருக்கிறாங்க அப்படியே. ஸோ அந்த பக்கம் நான் அப்படியே காண்பிக்கிறேன். அதாவது ஆரம்பிக்கிறது இந்த ரேஸிங் வந்து ஆரம்பிக்கிறது வந்து அந்த பக்கம் தான் வந்து கிட்ட அப்படியே நம்ம போய் பார்க்கலாம். இங்கே நிற்கிறத விட எல்லாருமே வந்து அதிகமாக அங்கே லாஸ்ட் ஃபினிஷிங் பகுதியில் நிற்பாங்க. என்ன சொன்னால் எந்த ஒரு மாடு வந்து ஃபஸ்ட்டு வருது அப்படிங்கிறத வந்து பார்க்குறதுக்காக வேண்டிய பந்தயத்தில். ஸோ இங்கே இருந்தால் வந்து ஆரம்பிப்பாங்க. எப்படி இருக்கு பாருங்க, நல்ல ஒரு திறந்த வெட்ட வழி. ஸோ இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே தான் வந்து வளமையாக அந்த பந்தயம் நடக்கும் அப்படிங்கிறதால இந்த இடத்த வந்து அதுக்காண்டி சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு உரியவங்களை வந்து அப்படி பின்னால் சத்தம் போட்டு ஓடிக்கொண்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வச்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பக்கம்லாம் பார்த்திங்க சொன்னால் நிறைய வண்டியில் அப்படி அடிக்கிருக்கும். ஸோ வண்டியில் வந்து மாடல் வந்து கட்டிட்டு இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த துவக்கம் பட்டுறதுக்காக வண்டி எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். வண்டிகள் வந்து வெறுமனே ஒரு பக்கம் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து கொண்டு வராங்க. அந்த ஜெஸ்ஸியில் ஒரு நேம் போட்டிருப்பாங்க அங்கே பாருங்கள், வட்டுக்கோட்டை. நிறைய விஷயங்களில் தமிழ்நாட்டுக்கும் இங்கே இலங்கைக்கு வடக்கு கிழக்கு, அதாவது இங்கே இலங்கை தமிழர்களுக்கு வந்து ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறது காண்பிக்கிறதுக்காண்டி அந்த ஊருக்குரிய நேம் அந்த எவ்வளோ போண்டிங்காக இருக்குது பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய மோஸ்ட்லி நேம் அந்த பேர்கள் வந்து இங்கேயும் வந்து இருக்கும். திருநெல்வேலி அப்படிங்கிறதெல்லாம் மாதிரியெல்லாம் வந்து வட்டுக்கோட்டை அப்படிங்கிற மாதிரி, நல்லூர் அங்கே வந்து அலங்காநல்லூர், இங்கே வந்து நல்லூர் அப்படின்னு சொல்லி பேர்கள் அப்படியே இருக்கும். அவ்வளோ ஒற்றுமைகள் வந்து இருக்கும். அண்ட் இங்கே வச்சு தான் வந்து மாடுகள் வந்து கட்டுறாங்க. அது எப்படி எந்த ஒரு முறையில் கட்டுறாங்க அப்படிங்கிறது தெரியல. நான் வேணும்னாலும் உங்களுக்கு கிட்ட போய் காண்பிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. என்ன சொன்னால் அந்த பந்தயம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பக்கம் கொண்டு போயிட்டு ஈஸியாக அவங்க வந்து அதை கலட்டுறாங்க. அப்படி சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி தான் கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க. ஸோ ஒரு வாட்டியில் வந்து 5 வண்டிகளை வந்து விடுறாங்க. அண்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வண்டி அப்படியே கோடுக்காக வண்டி கயிறு கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வச்சு தான் ஆரம்பிக்கிறாங்க. கட்டிட்டாங்க. ஸோ வந்து இந்த இடத்துல வச்சு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பக்கத்தில் இருக்க வந்து சேஃப்டி கிடையாதுன்னு சொன்னால் இங்கேருந்து ஓடும்போது தான் வந்து ஒரு சில்லு வந்து ஒரு வண்டியோட சில்லே வந்து கலண்டு ஒரு பக்கம் போயிடுச்சு. ஆனாலும் நான் நினச்சா அது விழுந்துடும் அப்படி சொல்லி, பட் விழலை. அவங்க கண்ட்ரோல் பண்ணி ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அப்படியே நெட்டுக்கு வந்து அடிக்க வச்சுருக்காங்க பாருங்க. ஓகே, ஷோ
ஓகே, அப்படி அவங்க கொண்டு வந்த மாடுகளை கொண்டு வந்த வண்டிகள் எல்லாமே வந்து இந்த பக்கம் இருக்குது, முன்னுக்கும் இருக்குது, முன்பு தான் இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி வண்டிகள் நிறைய வண்டிகள் வந்து இந்த பக்கம் தான் வச்சுருக்காங்க. இப்படியே கையால் உருட்டி கொண்டு வச்சு ஈஸியாக வந்து கட்டி கொள்கிறாங்க. இதெல்லாம் வந்து அடுத்த வாட்டி இப்போ இதுக்கு அடுத்ததாக வந்து ரேஸுக்கு வந்து தயாராகிறாங்க. நம்பர் வந்து போட்டு வச்சுருக்காங்க. இந்த நம்பர் எதுக்காக போடுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. ஐயாட்ட கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன். ஐயா, இது வந்து பந்தய நம்பரா? அந்த நெத்தியில் எழுதி விட்டுருக்குற வண்டி நம்பர், அந்த லொத்தர் நம்பர். ஆனால் இது முன்னமே வந்து இங்கே அவங்க டிசைட் பண்ணுவாங்களா? முன்னம் இல்லை, பானம் இதண்டக்குள்ள மாடல் விடையக்குள்ள அந்த லொத்தர் போடுறதுக்காண்டி தான் அவங்க செய்கிறது வந்து. ஓகே, அப்போ அந்த நம்பர் போட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க ரேஸில் கலந்து கொள்வாங்க. ரேஸில் கலந்து கொள்றேன்னா அந்த நம்பர் லொத்தர் போடுறதுக்காண்டி. இப்போ இந்த மாடுகள் வின் பண்ணால் திரும்பியும் ஓட விடுவாங்களா? 3 தரம், ஒரு மாடு வந்து 3 தரம் ஓடும். 3 தரம் ஓடுவாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எத்தனை ரேஸ் நடக்கும்? ஒரு நாளைக்கு கிழமையில 2 கிழமைக்கு ஒரு நடக்கும், இல்லை ஒன்றா ஒரு கிழமை நடக்கும். இப்போ இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட எத்தனை மாடுகள் இதில் கலந்து கொள்ளும்? 220 ஜோடி கிட்ட. அப்படி 220 ஜோடி கிட்ட? அப்படி சொன்னால் 500க்கும் அதிகமான மாடுகள். 400, இன்னைக்கு வந்து 440 மாடுகளா? இப்போ உங்கள்ட்ட இது வந்து உங்கள்ட்ட சொந்த மாடா? உங்கள்ட்ட சொந்த மாடு. இப்போ எத்தனை வருஷமா நீங்கள் இது வளர்க்குறீங்க? 2 வருஷம். 2 வருஷமா வந்து வளர்க்குறீங்க. அப்போ இதை வந்து ஓட்டி கொண்டு போகிறது யாரு? டிரைவர். அப்போ அவர் வந்து உங்கள்கிட்ட சொந்த ரிலேட்டிவ்காரங்களா? சொந்தக்காரங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாடு வளர்க்குறது பிடிக்குமா? இப்போ எத்தனை மாடு வச்சிருக்கீங்க நீங்கள்? 2. அதாவது ஒரு ஜோடி வச்சிருக்கீங்க அப்படிங்களா? இப்போ எத்தனை 2 வருஷமா ஓட விடுறீங்களா? இல்லை ஓட விட்டுறீங்க. எப்பயாச்சும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்காரா? ஃபர்ஸ்ட் அடிக்க இல்லை, ஃபைனல். அப்போ ஃபைனலுக்குள்ள எடுபட்டிருக்காங்க. ப்ரைஸ் கிடைச்சிருக்கா அது வரைக்கும்? உங்களுக்கு என்னென்ன ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க? எல்லா ப்ரைஸும் கொடுப்பாங்க. எல்லா ப்ரைஸும் கொடுப்பாங்க. ஃபெஸ்ட்டு வந்தால் என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்க? இன்றைக்கு வண்டல் ஃபர்ஸ்ட். ஃபெஸ்ட்டுக்கு வண்டியில். ஆனால் அங்கே நிறைய வண்டியில் அடிக்க வச்சுருவாங்க. புது வண்டி அப்படி 5 குரூப். 5 பிரிவாக பண்ணுவாங்களா? 5 பிரிவாக பண்ணுவாங்க. அதாவது CDE அப்படி எப்படி சொல்கிறேன்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஏல வந்து அந்த நிலம் போட்ட மாடல்னு சொல்லுவாங்க. குறி வச்ச மாடல், நிலம் போட்ட மாடல். அது வந்து ஏக்குள்ள வந்து அதாவது கண்டு இல்லைண்டா பல்லு. பல்லு போடாத கண்டு ஒரு பிரிவு, 2 பல்லு போட்டது ஒரு பிரிவு, 4 பல்லு போட்டது. 4 பல்லு போட்டது. அப்படிதான் வந்து தேர் எடுக்காங்க. ஸோ 5 பிரிவாக வந்து பிரிக்கிறாங்க. அப்போ அந்த 5 பிரிவுக்குள்ளே வந்து ஃபெஸ்ட் வரங்களுக்கு மாட்டு வண்டியிலுமா? மாடு வண்டியில் இப்போ இன்றைக்கு கொடுக்காங்க. இன்றைக்கு ஒரு லண்டங்காரன் குட்டின்னு சொல்லி, குட்டி அண்ணான்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. ஸோ 3 லட்சம் ஒரு வண்டி. இப்போ நான் கேட்குறேன், இப்போ இந்த மாடு பெரிய மாடாக வந்தால் ஒரு ஜோடி எவ்வளோ கொடுக்குறாங்க? ஜோடி ஒவ்வொரு விலையில இருக்குண்ணா. இருக்கு. உதாரணத்துக்கு என்னென்ன ரகத்துல இங்க மாடுகள் இருக்குது? இதுக்கு பொதுவாகவே என்ன ரக மாடு பயன்படுத்துவாங்க? என்ன ரக மாடுன்னு எனக்கு விளங்கல. அதாவது ஒரு பண்டில் மாடு. இப்போ இந்த மாட்டை இனத்தை கேட்குறேன். என்ன இனம் வந்து இது வடக்கன் கலப்பு ஊர் மாடுகள் அப்படி ஊர் மாடு. இப்போ அங்க நிற்கிற பெரிய மாடுமா இந்த மாடெல்லாம் வளருமா? வளரும். அதுக்கு தான் நிலம் போடுறது, அதுதான் குறி வைக்கிறது. இப்போ இது 2 பல்லு கண்டு. அப்புறம் 4 பல்லு ஆக்கினோன்னே சீல வர்றது. பல்லண்டு நீங்க எதை சொல்றீங்க? பல்லண்டா அதாவது வந்து இப்போ இது 2 பல்லு போட்டுருது. இது 2 தான் பல்லு. ஆடா உடாக்கி இந்த பல்லு உடைச்சா நாங்கள் அந்த பிரிவில் விடையில டி பிரிவில் விடையில பயந்து போயிட்டேன் நான். ஓகேங்க நான் போங்க நான் பயந்துட்டேன். இப்படி பிச்சு போறாங்க பாருங்க. அதாவது ஒரு சத்தம் ஒன்று போட்டாங்க பாருங்க. அந்த சத்தத்தால தான் ஸ்டார்ட் பண்றாங்க அவங்க. ஐயோ நான் பயந்து போட்டேன் ஒரு நேரத்துக்குள்ள. ஸோ இப்படி கொண்டு போயிட்டு அவங்க அதுக்கு பிறகு தான் வண்டியில் வந்து கட்டுறாங்க. சத்தம் போட்டதுமே வந்து நான் பயந்தேன். இப்படி பாருங்க, அதாவது ஒவ்வொரு வண்டியில வந்து நிறுத்துறதுக்கு வந்து கைத்தால வந்து இப்படி பொக்ஸை வந்து போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ போட்டதுக்கு அப்புறம் வந்து கட்டுறாங்க. இந்த பசங்களோட மாடு தான் வந்து இந்த மாடு. இந்த பசங்க வந்து அப்படியே அழகாக அன்பாக வந்து வளர்த்து வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து இவங்களை ஓட விடுறாங்க. அதாவது இது ஓட்டி விடுறதுக்கு வந்து ஒரு டிரைவர் வச்சுருக்காங்களா அவங்க வந்து அன்பாக வளர்க்குற மாடுகள் வந்து. ஓகே, ஸோ இங்கெல்லாம் வந்து மாட்டை கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு இந்த இடத்துல வந்து நான் நினச்சேன் முன்னாடியே வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா ஓட விடுறாங்க. பட் அப்படி கிடையாது. அந்த ஸ்பொட்லேயே வந்து எல்லாத்தையுமே வந்து மேக் பண்ணி கொடுறாங்க. வண்டியாக வரையா அப்படியே வந்து மாடுகள் வந்து வரையா வந்து கட்டி எல்லாமே வந்து பண்ணுறாங்க. ஓகே, வேகமாக இதை பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள், இவ்வளோ வேகமாக பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஏன்னா குறிப்பிட்ட டைம் ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துடணும். ஸோ அதுக்குள்ளே வந்து அடுத்த ரேஸ் நடக்குன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு அவங்க சொன்ன மாதிரி 500 மாடு, அதாவது கிட்டத்தட்ட 250 240 ஜோடிகளை கொண்டு வந்து இது நடத்துறதுனால வந்து டைம் இருக்குது, குறிப்பிட்ட டைம். ஸோ நைட் ஆகிறதுக்கு அடையாள வந்து இதை பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லாமே வேகமாக வந்து பண்ணுறாங்க. அண்ட் அந்த பசங்க வந்து அந்த மாடை கொண்டு வந்தாலும் கூடவே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இதை வந்து பூட்டி கொடுக்குறவங்க வந்து இங்கே இருக்கக்கூடியவங்க, அதாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இந்த அனுபவசாலிகளும் வந்து ஹெல்ப் பண்ணி இதை வந்து பூட்டி கொடுக்குறாங்க. அண்ட் வந்து இந்த வண்டியை ஓட்டக்கூடியவங்க வந்து இங்கே இருக்கிறாங்க. அவங்க வந்து அதை எப்படி டிசைட் பண்ணுறாங்க அப்படி சொல்லி தெரியல.
இப்போ அவங்க வந்து வருஷாசங்களோட வண்டியில் அவங்க தான் ஓட்டுவாங்களா? இப்போ கிட்டத்தட்ட அந்த பையனுக்கு எத்தனை வயசு இருக்கும்? வந்து ஒரு 17-18 வயசு. அந்த வயசுல இங்கே ஓட்ட கற்றுக்குவாங்க. இப்போ பயம் கிடையாது, அவங்க ஓடுவாங்க அவனோட பாட்டு. அவங்க விட்டு ட்ரைனிங் விட்டு பழகிட்டு. ஆடாடா, அதால பயமே கிடையாது. இப்போ ஈஸியாக வந்து அங்கே கழட்டுறாங்க. அப்படி எப்படி கட்டுறாங்க? இதை வந்து கட்டுறது ஸ்டெப்ஸ் முறை இருக்கா? எப்படி கட்டணும்? வெறும் பூட்டி கட்டு அதுகளுக்கு பழக்கிற இது இருக்கு. அந்த முறைப்படி தான் போட்டுவாங்க. ஓகே. சிலது படக்கும் ஸோ அப்போ இதால் ஓடும்போது ஒரு வண்டியில் சில்லொன்று கரண்டிச்சுல அவர் பயம்லாம் கடைசி வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தாரு. ஆபத்துக்கள் எதுவுமே வராதா? ஒரு ஆபத்துக்கள் வரலாம். வரலாம், அது சொல்லல. அது ஏன்னா ஆனால் அப்படி மோஸ்ட்லி நடந்தது இல்லை, பெருசாக நடந்தது இல்லை. நடக்கிறதா கூடுதலாக. அப்போ மாசத்துல கிட்டத்தட்ட எத்தனை பந்தயம் நடக்குங்களா? மாசத்துல 4 சவாரி நடக்கும். 4 நடக்கும். 4 கிழமையில நடக்கும். சில 2 சவாரி. நீங்க ஒவ்வொரு சவாரிக்குமே வந்து போவீங்களா? வந்து பாருங்க, எங்க ஊர்லயும் இருக்கு. நாங்க வட்டுக்கோட்டையா? வட்டுக்கோட்டை யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில இருந்து அங்கிருந்து வந்திருக்காங்க. ஓகே. ஸோ அவ்வளவு தூரம் வந்து இங்க என்னத்துல கொண்டு போறீங்க? காலையில எத்தனை மணிக்கெல்லாம் வந்துருவீங்க? காலையில 10 மணிக்கு வலிக்கிறாங்க. காலையில 10 மணி. 12:30க்கு நிற்கும். இப்போ பின்னேரத்துக்கு எத்தனை மணிக்கு முடியும்? நைட் ஆகுமா? நைட் ஆகும். பரவாயில்ல, இல்லை பொழுதோட முடிஞ்சிடும். பொழுதோடயே முடிஞ்சிடும். அதுக்குள்ளே முடிஞ்சிடும். 240 ஜோடியும் ஓடி முடிச்சிருவாங்க. அதுக்கு முடிச்சிடும். சூப்பர். ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தடவையில் வந்து 5 வண்டில்கள் வந்து ஓட விடுறாங்க அவங்க. ஏன்னு சொன்னால் அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது தானே. ஸோ குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை வச்சு தான் அவங்க மெயின்டைன் பண்ணி ஓட விடுறாங்க. இந்த டிஸ்டன்ஸுக்குள்ள வந்து அந்த 5 வண்டியில் தான் ஓட முடியும். 5 வண்டிகள்னு சொன்னால் 10 மாடுகள் ஓடுது. ஒரு வண்டியில் வந்து உங்களுக்கு ஒரு ஜோடி மாடு வந்து போட்டு விடுறாங்க. ஸோ அந்த பையன் வந்து இப்படி தான் இருக்கிறார். ஸோ இந்த வண்டியில் வந்து இந்த பந்தயத்துக்குன்றே வந்து வடிவமைச்சுப்பட்டிருக்கு. அப்படி இருக்குது பாருங்கள், இப்படி இருக்குது சொல்லி. இப்போ சாதாரணமாக வந்து இப்போ இந்த வண்டியில் மட்டும் எவ்வளோங்கண்ணா போகும்? இந்த வண்டியில் மட்டும் எவ்வளோ போகும்? இப்போ வண்டியில் 2.5-3 லட்சம் வரும். அப்படி போகும். ஸோ அந்த பெருமதியானதான் இன்னைக்கு ப்ரைஸாக கொடுக்குறாங்க பின்பற்றாங்க. ஓகே. இப்போ இவருக்கு எத்தனை வயசு இருக்கும்? ஆளுக்கோ இருக்கும். அந்த மாடு 2 வயசு. 2 பல். 2 வயசு. ஆட அந்த பல்ல வச்சு தான் வயசு கணிக்கு. ஓகே. நான் தள்ளி இருக்கணும். ஒரு சத்தம் மட்டும் போடுறாங்க. அந்த சத்தத்துக்கே எனக்கு பயமாக இருக்குது. ஸோ அந்த சத்தத்துக்கு தான் மாடுகள்லாம் வந்து அப்படி விரண்டு வேகமாக வந்து ஓடுது. நான் அதை அந்த பக்கம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பட் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது இந்த பக்கம் வச்சு நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று, அந்த இடைவெளிக்கு அங்கால வந்து அங்கே ஒன்று. ஸோ அந்த இடைவெளியை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த டிஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். கிட்ட கிடையாது. ஸோ ஒவ்வொரு பாக்ஸுக்கும் வந்து ஒவ்வொரு பாக்ஸை வந்து தள்ளி வச்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே கொடி காண்பிச்சதும் வந்து இங்கே அவங்க சத்தம் போடுறாங்க பாருங்க. அப்படியே புளிது பறக்க ஓடுறாங்கப்பா. விளையிடலாம். ஐயோ சார், இங்கே பாருங்கள், குடிக்கிறதுக்கு நீரை ஒழுங்கு செய்திருக்காங்க. வந்து கொம்படி அம்மன் நீர் கொள்கலன் உபயம் புனிதம் அறக்கட்டளை நிறுவனம் அப்படி சொல்லி. ஸோ அது ஒரு டீமாக ஆர்கனைசேஷன் பண்ணி தான் அது பண்ணுறாங்க. நல்ல ஒரு விஷயம். சொன்னால் இந்த இடத்துல பயங்கரமாக வந்து வெயில் அடிக்கிறதுனால எல்லாருக்கும் செம களைப்பாக இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து காசு கொடுத்து கூல் வாட்டர்லாம் நம்ம வேண்டி குடிச்சிக்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து மற்ற பக்கம் ஜூஸு சர்பத்து அப்படி சொல்லி எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் வந்து நம்ம காசுக்கு வேண்டி குடிக்கலாம். அண்ட் வந்து இதை வந்து ஃப்ரீயாக வந்து இவங்களுக்கு இதை பண்ணுறாங்க, சேவையாக பண்ணுறாங்க இதை. இப்போ வாரத்தை பாருங்கள். ஐயோ என்ன ஸ்பீடாக வராங்க. 2 சேமாக போகுது. இது 2 சேமாக போகுது. இங்கே ஐயோ இது வேணா